ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் எண்ணெய் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. பிரெட் கிரம்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், அப்படியே வாங்கிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா 2 ப்ரெட்டை நார்மலாக பேனில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி நல்லா பவுடராக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஸ்மைலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்ச எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கோங்க, காரம் அதிகமாக வேண்டான்னா. அதுக்கப்புறமா எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப குயிக்கான ஒரு ஸ்நாக் இது. இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் எடுத்து வச்ச பிரெட் கிரம்ஸையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு நம்ம வந்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பிரெட் கிரம்ஸையோ இல்லை கார்ன்ஃப்ளவரோட அளவையும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட்டி அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் மாவு மாதிரி ஃபுல்லாக சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். கீழே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நான் இந்த பிசைஞ்ச மாவை வச்சு கையில் நல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கையில் மேக்ஸிமம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த கட்டையிலையுமே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நான் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கி கட்டரோ இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு மூடி எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்மைலிஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரா இல்லை ஸ்டிக் எதுனாலும் ஓகே, ஏதாவது ஒரு குச்சி மாதிரி இல்லை ஸ்கியூவர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன், இது ரெண்டும் வச்சுட்டு ஸ்மைலி மாதிரி அதுக்கு ஷேப் பண்ணிடலாம். நீங்கள் அதை வச்சு என்ன வேணால் டிசைன் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரா ஸ்பூன் வச்சுட்டு ஸ்மைலிஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ நான் மற்ற எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வந்து வச்சு எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் ஃப்ரீசரில் 1/2 hour வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ரொம்ப லோ ஹீட்லேயே இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு கருகாது. அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்மைலிஸ்லாம் அதில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ அது கொஞ்சமாக பாயில் ஆகிட்டுருக்கு, ஃப்ரை ஆகட்டும். இது ஈவினிங் டைமில் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எல்லாமே. இப்போ இதை நான் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.